ஆன்மீக அன்புக்கு வணக்கங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பராபவ தமிழர்களுடைய பொது பலன்கள் மற்றும் தமிழ் வேட வாழ்த்துக்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு குறிக்கோளோட இதை செஞ்சு முடிக்கணும், இதை முடிச்சிடணும், இதை சாதித்து காமிச்சிடணுன்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர் தான் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகள் அமர்வுகள் பார்த்துன்னு வச்சுங்களேன். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சனி பகவான், புதன் பகவான், சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இதை கிரக நிலையாக அமைந்திருக்காங்க. குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கின்றார். சனி பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் சனி பகவான், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார் சனி பகவான். இந்த விருச்சிக ராசி அன்புக்கான பொது பலன் பார்த்திங்கன்னா, எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வுன்னு ஒரு குறிக்கோளாக விடாவிடையாக இருக்கக்கூடாது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே மாதிரி ஒரு வைராக்கியம் மேலவங்களுக்கு கடந்து வந்த காலத்தில் கொஞ்சம் இருந்து சில தடைகள் தேக்கணைகளாக மாறி ஒரு புத்துணர்ச்சியோடு வாழ்வில் சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தானே ஒரு விடமாக அமைப்போது உங்களுக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்களே சாதிக்க போகிறீங்க இந்த வருஷம். உங்களுக்கு சந்திரனோட ராகு இணைஞ்சிருக்காரு. அதாவது மனசுக்கு அவ்வப்போது பார்த்தா கொஞ்சம் ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் குழப்பமும் இருக்க தான் போகுது. அப்படி இருந்தாலும் அதை மீறி சில விஷயங்கள் சாதிக்க போகிறேன். நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சில எதிர்பாராத சில வரவுகள் லாபத்தை பெற போகிறீங்க. நீங்கள் நீண்ட காலம் வராமல் இருந்த கடன்கள்லாம் வசூலாக போகுது உங்களுக்கு. உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வச்சு அந்த வழக்கில் ஒரு சாதகமான தீர்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி எல்லா விஷயம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. தேவையற்ற ஆரம்ப செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எது தேவை கொஞ்சம் தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய தேவையற்ற செலவு மூலம் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும் போது உங்களுக்கு. எதிர்காலத்தில் கொஞ்சம் முதலீடு செய்யணும், அதை முதலுக்கான கவனத்தை செலுத்துங்க. வங்கி சார்ந்த சில சேமிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். பழைய கடனெலாம் கொஞ்சம் அடைப்பதற்கான வழிகளை பிறக்க போகுது. அதுபோல் வழிகளை பிறக்கணும் போது கடனை அழைத்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக வீட்டில் கொஞ்சம் அதிகம் ஆர்வம் இருக்க போது உங்களுக்கு. கோயில்களுக்கு போய்விட வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு. பெரியவுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் குழந்தை பிறப்பு மழை செல்லும் கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உண்டு. விருச்சிக ராசி யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆண் பெண்களுக்கு இந்த பரவ வருஷத்தில் ஒரு மழை செலுத்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் எந்த ஒரு மனக்குறையும் குழந்தை சார்ந்துச்சு அந்த மனக்குறை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக விருச்சிகத்துக்கு இந்த பரவ வருஷம் கண்டிப்பாக அமைது உங்களுக்கு. சகோதர வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கொஞ்சம் மனக்கசப்புலாம் நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. ஆனால் சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு அரவணைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. தொலைதூர பயணங்கள் ஏதாவது போக வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அதன் மூலம் ஒரு அனுகூலத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அமையுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அலுவலகத்தில் உங்கள் திறமை என்னவோ அந்த திறமைக்கேட்ட ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மேலதிகளில் தேவையில்லாத சில கருத்து வேறுபாடெல்லாம் வரதான் செய்யும். கொஞ்சம் பேச்சு திறமையால் உங்களுடைய பேச்சு நிதானத்தில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுங்க. சிறு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுங்க. சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை பயன்படுத்தினால நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு. எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. இந்த அரசு துறைகள்லாம் பார்த்து வச்சுங்களேன், உங்களுடைய உயர் அதிகாரிகள் நெருக்கடிகள்லாம் கிடைக்க தான் செய்யும். அந்த நெருக்கடியில் கொஞ்சம் கடந்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷங்கள் அமைப்போது உங்களுக்கு. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அதிக அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு போகிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி கொஞ்சம் இழுபறிக்கு பிறகு தான் உங்களுக்கு அமையும். எடுத்தோடனே அது சக்ஸஸ் ஆகாது. கொஞ்சம் தடைகள் தாமதம் இடுபெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் போதாக பார்த்து வச்சுங்களேன்,
இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இன்கம் டேக்ஸ் வந்தாலும் யார் வந்து கணக்கு வழக்கு கேட்டாலும் அதை கொஞ்சம் காமிக்க அளவு இருங்க. அரசில் வந்தாலும் சரி, யார் கேட்டால் கணக்கு வழக்கு காமிங்க. உங்களுடைய சக பார்ட்னர் வந்தாலும் கொஞ்சம் வந்து கணக்கு வழக்கு காமிச்சாலே நிறைய பிரச்சனைகளாக தவிர்க்க முடியும். உங்களுக்கு எதிரிகளில் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது வருமானம் பாக்கி இருந்துச்சுன்னா, வசூலாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாம் கையில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ராகு வந்து 3 இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, புது புது விளம்பரங்கள் மூலம் புதிய வாடிக்கையாளரை பெற்று உங்களுடைய பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஜிட்டல் உலகத்தை தெரிந்தவர்கள் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய தொழிலை உயர்த்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இரும்பு, செம்பு, எலக்ட்ரிக்கல் போல கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. நல்ல இந்த மூலப்பொருளும் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இறக்குமதி பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலம் நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு அந்த விலை வரும்போது நீங்கள் விற்கலாம். நீங்கள் ஏதோ ஆர்டர் எடுத்து செஞ்சு டெலிவரி பண்ணிங்கன்னா அந்த ஆர்டருக்கான ஒரு பாதி வந்து முன்பணம் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அதனால் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது விருச்சிக ராசி அன்புகள். இந்த வருடம் சிறப்பான வருடம் அமைப்போது. உங்களுக்கு பொதுவாக பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது அலுவலகத்திலே, வீட்டிலேயோ, நண்பர் மத்தியிலேயோ, தொழிலே, எதுவுமே சரி, எல்லாத்தையும் தைரியமாக நீங்கள் நின்று அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்பா கிட்ட கொஞ்சம் கருத்து வருவோம். இந்த கருத்து வருவா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்களுக்கு குழந்தைகள் நிலையிலே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் குழந்தை பற்றிய கல்வி சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடை இருந்து மன கஷ்டம், அந்த கவலைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. நண்பர்கிட்ட கொஞ்சம் பேசும்போது, கொஞ்சம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ குடும்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசாதீங்க. அது பேசும்போது உங்கள் மேலே இருக்கின்ற ஒரு மதிப்பு முறையில் கொஞ்சம் குறையும். தேவையற்றதெல்லாம் பேசாதீங்க. அலுவலகத்தையும் கொஞ்சம் படிச்சும் அதிகமாக இருக்கும், பார்த்துங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களால் சூழ்நிலை ஏற்பட போகுது. அந்த மாற்றங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக. உங்களுக்கு கைவினை கலைஞர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்களுக்கு மாணவ அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனத்தில் ஏற்பட போகுதுங்க. அதனால் கொஞ்சம் படிப்பதை கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் எழுந்து படிப்பதை கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விஷயம் கொஞ்சம் விடாமுயற்சியால் தொடர்ந்து செய்கின்ற போது, தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற போது அதை உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் தொடர் முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். வெளிநாட்டுக்கு யாராவது போய் படிக்க நினச்சிங்கன்னா அதற்கான கனவுகள் நிறைய போகுது. அதுக்கான அடிப்படையாக சில அந்த பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறது, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்பயே முடிச்சிடுங்க. அதனால் வெளிநாட்டு போய் படிக்கிற வாய்ப்பெலாம் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுலாம் கொஞ்சம் நல்லா ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்ளிகேஷன் போட்டு போய் எழுதணும்னு பாஸ் பண்ணால் முடியாது. அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைக்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த வருஷம் நன்மைன்னு பார்த்து வச்சுங்களேன், இந்த ஆண்டு யாராவது கோர்ட்டு கேஸ் இருந்தாங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் வெளி மாநிலத்தில் தொடர்பு உள்ளவங்க மூலம் கொஞ்சம் தொழில் உத்தியோகத்தை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு மாற்றம் முன்னிட்டு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வருஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாக்குவாதம் தவிர்த்துடுங்க. பசங்கக்கிட்ட வந்து தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் பசங்கள்கிட்ட பேசிக்கின்ற போது கவனமாக பேசுங்க. எந்த ஒரு கான்ட்ராக்ட் ஏதாவது கையெழுத்து போடணுன்னா கண்ணை முன்னு கையெழுத்து போடாதீங்க. ஒரு முறைக்கு ஒரு 2 முறை வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணதில் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் மிக முக்கியமான முடிவு எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் குழப்ப நிலை ஏற்படும். அப்படி குழப்ப நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த முடிவை பற்றி குடும்பத்தை உள்ளவங்ககிட்ட கணவன் மணி சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். பசங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பசங்க இருந்தால் பசங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள். அப்பா அம்மா தான் அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த மாதிரி நல்லா பேசி ஒரு முடிவெடுக்கின்ற போது அது தெளிவான முடிவாக கண்டிப்பாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் சைன்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி வந்து மாலையை போட்டு வழிபட்டினா உங்களுடைய
வெற்றிக்கான தடைகள் எதுவும் இல்லாமல் முன்னேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இந்த முருக பகவான் உங்களுக்கு வெற்றிக்கு வந்து வழிவகுப்பார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த பராபவ வருஷம் விருச்சிக ராசி அன்புகளுக்கு பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.